ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்ப ஸ்பெஷலாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு நல்ல ஹேர் ஆயில் எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேருக்குமே அதிகமாக முடி கொட்டுது, நிறைய பொடுகு, அண்ட் வந்து ஹேர் ரொம்பவே ட்ரை ஆகிடுதுன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து அப்படியே சீப்பை தலையில் வச்சாலே அப்படியே முடி கையோடு வந்துடும் இருக்குது. எனக்கு அப்படி தான் இருக்கும். எனக்கு நான் மார்னிங்லாம் வந்துட்டு தலை சீவுறப்பெல்லாம் அப்படியே முடியெல்லாம் அப்படியே பண்டல் பண்டலாக இருக்கும். என்னடா முடி இப்படி கொட்டுதேன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன் நான். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோ தான் நம்ம தலையில் எண்ணெய் தடவுனாலுமே காலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாகவே இருக்கும். இவ்வளோ எண்ணெய் தடவி ஏன் இவ்வளோ ட்ரையாக இருக்குதுன்னு நான் நிறைய தடவை யோசிச்சுருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சின்ன வயசில் இருக்கிறப்போ அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, வாரத்தில் ஒரு தடவை வந்து எப்படி இருந்தாலும் எண்ணெய் வச்சு தலை தேய்ச்சி குளிக்க சொல்லுவாங்க. அண்ட் வந்து வெந்தயம் ஊற வச்சு தலையெல்லாம் தேய்ச்சி விடுவாங்க எங்கள் அம்மாலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, தலையை விரித்து போடவே கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. முடி எப்பொழுதும் கட்டி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் நம்ம அப்படியா இருக்கோம்? நம்ம வந்து பசங்க, வீடு, ஃபேமிலி நம்ம இப்படி பார்க்குறதுனால நாமளே கவனிச்சுக்கிறதே கிடையாது. அண்ட் வந்து அதுக்காக தான் வந்து இந்த வீட்டிலேயே நான் வந்து சிம்பிளாக ஒரு ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வேறு அதிகமாக இருக்கும். அண்டு தூக்கம் இல்லாமல் சத்தான சாப்பாடு நம்ம எடுத்துக்க மாட்டோம். அண்டு நியூட்ரிஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கள். நல்லாவே ஹேர் க்ரோத் ஆகும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா, பொடுகு அண்ட் வந்து அந்த அரிப்பு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. பட் ஆனால் நீங்கள் கண்டினியூவாக வந்துட்டு இந்த ஹேர் ஆயில் வந்து நீங்கள் தடவிக்கிட்டு இருக்கணும். ஸோ இப்போ வந்து அதுக்கான என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாமா? நான் வந்து செம்பருத்தி பூ வந்து 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இப்போது நீங்கள் வந்து எண்ணெய் காய்ச்சிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் வந்து நான் 2 கைப்பிடி அளவு செம்பருத்தி பூ சேர்த்துருக்கேன். அண்ட் வந்து மருதாணி இலை 2 கைப்பிடி அளவு, கருவேப்பிலை இலை வந்து நான் 2 கைப்பிடி அளவு, வேப்பலை வந்து 2 கைப்பிடி அளவு, லெமன் தூள் வந்து 3 சேர்த்துக்கோங்க, சின்ன வெங்காயம் வந்து 5 பல் எடுத்துக்கோங்க, துளசி இலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாலே போதும், பன்னீர் ரோஜா வந்து 3 சேர்த்துக்கோங்க, கிராம்பு வந்து 3, அப்புறம் ஊற வச்ச வெந்தயம். நான் வந்து அந்த நேரத்தில் வந்து ஆயில் பண்ணுறப்போ நான் வெந்தயம் வந்து நான் ஊற வைக்கல. ஸோ நீங்கள் ஆயில் பண்ணிங்கன்னா ஊற வச்ச வெந்தயத்தை வந்து ட்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா, நான் 1/2 லிட்டர் தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 லிட்டர் எடுத்துக்கலாம். அதை விட கொஞ்சம் வந்து நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, லோ ஃப்ளேமில் வச்சு அந்த நம்ம சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, அது நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஹை ஃப்ளேமில் மட்டும் இருக்கவே கூடாது, சரிங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆயிலோட நிறம் வந்து அப்படியே தனித்தனியாக வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஸ்மெல் தெரியும் இல்லையா? ஸோ அந்த ஸ்மெல்லில் வந்துட்டு லைட்டாக அந்த கருகிற ஸ்மெல் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் சாதம் வடிக்கிறீங்களா, கஞ்சி, அந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து சாதம் வடிக்கிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஸோ அந்த ஆயில் மட்டும் ஸ்ப்ரெட் ஆகி தனியாக வரும். ஸோ அந்த மாதிரி வந்தோடனே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கிளாஸ் பாட்டிலையோ இல்லை வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான். ஸோ நீங்கள் இது டெய்லியும் வந்துட்டு நைட்டு வந்து நீங்கள் டெய்லியும் அந்த யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்கேல்ப்லலாம் வந்துட்டு எந்த ஒரு ஹேருமே வந்து அந்த வெடிக்காது. நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஹேர் நல்லாவே க்ரோத் ஆகும். ஸோ நான் இவ்வளோ தாங்க, என்னுடைய சிம்பிளி ஹேர் ஆயில் இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய பேஜை லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் மை சேனல். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.